இந்த உலகத்திலேயே சந்தோஷப்படுற ஒருத்தன் நானா தான் இருக்க முடியும். ஐ ஆம் ஒன்லி த பர்சன். ஆனா தேவியனுடைய அக்கா விஷயத்தை பத்தி அவங்கிட்ட எப்படி ஓபன் பண்றதுன்னு எனக்கு கவலையா இருக்கு. எதை? இல்லடா, தேவியனுடைய அக்கா விஷயத்தை பத்தி அவங்கிட்ட புட்டு புட்டு வச்சிட போறேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. என்னது? தேவி செஞ்ச புண்ணியத்தால ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த நிலைமையில அந்த துரோகியை பத்தி அவங்கிட்ட சொல்லி இவ வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்களா? டேய், விஷயத்தை நாம ஓபன் பண்ணிட்டாதான் அது நாகரிகம். அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா எப்படி தெரியும்? உங்க விளையாட்டு புத்தியால இவ வாழ்க்கையை பாழாக்க போறீங்களா? அந்த துரோகியை பத்தி எந்த ரகசியமும் யாருக்கும் தெரியாது தெரியாது தெரியாது. ஓகே ஓகே. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஏன் சார் பேத்தி கல்யாணத்துக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டாம காவிய போட்டுட்டு வந்துட்டீங்களா? எல்லாத்தையும் திறந்துட்டீங்களா? சும்மா இருடா அறிவு கெட்ட ஜான். இன்னைக்கு நல்ல நாளாச்சேன்னுட்டு சபரிமலைக்கு நான் மாலை போட்டேன். இன்னைக்கே நல்ல நாளாச்சேன்னு என் பேத்தி கல்யாண மாலையை போட்டுக்குச்சு. மாப்பிளைக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், 2 குழந்தைக்கு அப்புறம் அவரும் தொடர்ந்து சபரிமலைக்கு வரணும். கூட்டிட்டு வரியா? ஏன் சார் அலையறீங்க? 2 குழந்தை பிறக்கட்டும். வாடா. 200 பவுன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஒரு ஃபாரின் கார் பிரசன்டேஷன் தரதா சொன்னேன். வெறும் கையை வீசிட்டு வரியே. ஆமா, அட்லீஸ்ட் ஒரு விபூதி பாக்கெட்டோ இல்ல ஒரு ஊதுவத்தி பாக்கெட்டோ கொண்டாட கூடாது? அதை விட பெரிய பிரசன்டேஷனா கொண்டு வந்திருக்கேன். வக்கீல் சார், மாப்பிள்ளைட்ட கொடுங்க. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. எப்படியோ கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். உங்க பரம்பரை பங்களா உங்களுக்கே கிடைச்சிருச்சு. எல்லாம் தேவி வந்த அதிர்ஷ்டம் தான். அதனாலதான் சொல்றேன், என்னுடைய திருமண பரிசே இந்த டாக்குமெண்ட்ஸ் தான். உங்க தேனிலவ புது பங்களாவிலேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏண்டா, நீ ஒரு பங்களா வாங்கி தரேன்னு கடைசியில் அவன் பங்களாவையே அவனுக்கு பிரசன்டேஷனா கொடுத்திருக்கேன். நீ கில்லேடி பையன்டா. உங்க பேர் விடுங்கண்ணா. என்னங்க இதுக்கு இவ்வளவு பிகு பண்ணிக்கிறேன்? முடியாது. என்னங்க இது? பெரியவங்க தான் அதுக்கு நேரம் கால வச்சிருக்காங்கல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அது அபிஷியல், இது அன்அபிஷியல். ஐயோ, இவ்வளவு பிரசன்டேஷனா? இதை பிரிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் டே ஆயிடுமே. டேல எதை வேணா பிரிச்சுக்கலாம், நைட்ல நம்மள பிரிச்சுடாத. ஏங்க, அவங்க பணம் போட்டு பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க என்னடானா பிரிச்சு பாக்குறதுக்கே கஷ்டப்படுறீங்களா? இரு, நம்ம 2 பேருக்கு சேர்த்து தானே பிரசன்டேஷன் வந்தது. இதுல எதை பிரிச்சாலும் சேர்ந்து தான் பிரிக்கணும். ஓகே? என்ன இருக்குங்க? என்ன இருக்கும்? 1க்கு பிறகு இப்போது வேண்டாம், 2க்கு பிறகு எப்போதும் வேண்டாம்னு புத்திமதி இருக்கும். என்னவா இருக்குங்க? பிரிச்சு பாப்போம். என்ன அவசரம்? ஐயோ, போன் நல்லா இருக்குல்ல? யார் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க? கலா. இனிமே அவ கூட பேசும்போது இந்த போன்லயே பேசு. ஒரு போன் வந்தாலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி அறுப்ப. இவ்வளவு ஒரே நேரத்துல வந்தா
டி நகர் எக்ஸ்சேஞ்சே அவ்வளவுதான். ஒர்க் பண்ணதில்ல? என்னங்க படுத்துட்டீங்க? பால் பழம் சாப்பிடுங்க. பால் பழம் மட்டும் சாப்பிடறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். தா, இத மட்டும் காட்டு. ஏமா, இது ஃபர்ஸ்ட் நைட் ட்ரெஸ்ஸா? இது ஃபைட்டிங் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? ஃபர்ஸ்ட் நைட்னா ஒரு அழகான பொண்ணு பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு கையில பாலோட கதவு பக்கத்துல நிக்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க உள்ள தள்ள, நீ வெக்கத்தோட அதை மறுக்க, மறுபடியும் உள்ள தள்ள, வெக்கத்தோட முகத்தை வந்து உள்ள வந்தா அது ஃபர்ஸ்ட் நைட். நீ வந்து நிக்கிறிய மச மசன். எவ்வளவுதானே, அதுக்கே அப்படி சத்தம் போடுறீங்க? விடுங்க, தூள் பண்ணிடுறேன். சி, போங்கடி. நான் போக மாட்டேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்குடி. சொன்ன கேளுங்கடினா. ஐயோ, என்னடி இது? ஐயோ, சரி. இப்ப மோன ஆக்டிங் தேவையா? ஃபர்ஸ்ட் நைட்டை தவிர எல்லாம் இங்க நடக்குது. என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி 4 பேரை தள்ளி விட்டுட்டாங்க. இப்ப முகம் சொல்லிருக்குல்ல, இப்போவாவது திருப்தியா? என்ன நீ ஓரளவுக்கு ஆக்ட் பண்ணுவேன்னு பார்த்தா ஓவரா ஆக்ட் பண்ணிட்டேன். எனக்கு தூக்கமே வந்துருச்சு. வா வா. ஐயோ, ஹலோ, கலா பேசுறேன். என்கிட்ட கொடுங்க. வேணாம். இவளோட பேச ஆரம்பிச்சா அப்புறம் விடிஞ்சிடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது, ஃபர்ஸ்ட் டே தான் நடக்கும். தேங்க்யூ, குட் நைட்.